ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷினை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னா, த சம் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 253, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு சம் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணோம்னா 253. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் என் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னது, n × n+1 டிவைடட் பை 2ன்னு தெரியும். அந்த வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 253. நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம், 2 இங்கிட்டு போகும்போது மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா நமக்கு 506 ஆகும். n × n+1 = 506. அடுத்து என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணால் n × n² + n × 1 n = 506. அடுத்து ப்ளஸ் 506 இங்கே வரும்போது -506. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதை சால்வ் பண்ணால் 2 ஆன்சர் கிடைக்கும். எது பாசிட்டிவ் ஆன்சர் அதை எடுத்துக்கிறோம். நார்மலாக அப்படி தான் சால்வ் பண்ணோம். பட் எக்ஸாம் டைமில் இப்படி சால்வ் பண்ணால் நமக்கு டைம் கன்சியூமிங் நிறைய ஆகும். அதனால் இந்த குவாட்ரட்டிக் மெத்தட் சால்வ் பண்ணுறதை விட்டுறோம். நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து போகிறோம். n × n+1 = 506. ஆப்ஷன்ஸ் எடுப்போம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு நம்பர் 22 எடுப்போம். 22 n+1 அடுத்த நம்பர் 23. நம்ம ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். யூனிட் டிஜிட் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் மல்டிப்ளை. 3 2s are 6. ஏன்னா 22 and 23 மல்டிப்ளை பண்ணால் 3 டிஜிட் நம்பர் தான் வரும். அப்போ யூனிட் டிஜிட் என்ன, 3 2s are 6. அது அப்படியே இருப்போம். சரி, ஏன்னா நமக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 506, 6 தான் வரணும். சரி, ரிமைனிங் ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, 18. அப்போ 18 அடுத்த நம்பர் 19. 9 8s are 72. அப்போ யூனிட் டிஜிட் 2. அப்போ கண்டிப்பாக 18 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்து 24 எடுத்துக்குவோம். 24 × 25 அடுத்த நம்பர் 25. 5 4s are 20. யூனிட் டிஜிட் 0. நமக்கு வர வேண்டியது 6. அப்போ 24 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்து 16. 16க்கு அடுத்த நம்பர் 17. 6 7s are 42. யூனிட் டிஜிட் 2. நமக்கு வர வேண்டியது 6 தான் வரணும். அப்போ கண்டிப்பாக 16 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஒன்லி பாசிபிள் ஆப்ஷன் இஸ் 22. தேங்க்யூ.